வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜனவரி 30 இன்றைய வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் நமது சகோதரர்கள் என்ற ஒரு சிந்தனையை மேற்கொள்கிறோம். சக உதிரர்கள் தான் சகோதரர்கள்னு நம்ம குருமகான் குறிப்பிடுவார். ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள். பூமித்தாய் என்ற ஒரு வயிற்றிலிருந்து உருவானவர்கள் தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஏற்கனவே வாழ்ந்து மடிந்து போனவர்களும் இந்த பூமித்தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் தான். அதனால் நாம் அனைவருமே சகோதரர்கள் தான் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலை ஒவ்வொரு மனிதருக்கும் வரணும். ஆனால் ஆட்சி போதைங்கிற ஒரு நிலையில் இன்றைக்கி ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம், குடியரசுன்றோம். என்னென்னா ஆட்சி முறை என்ற ஒரு அமைப்பு ஏற்பட்ட காலம் பார்த்திங்கன்னா இனக்குழு மக்களாக வாழ்ந்து அதன் பிறகு அரசாட்சி என்ற நிலைக்கு அறிவினுடைய உயர்வு வரும்போது தான் அந்த ஆட்சி முறைங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ஆட்சிகள். முதல்ல அது தடியாட்சியார்னு முடியாட்சியாச்சும்பார் நம்ம குருமகான். தடியாட்சின்னா என்னென்னா அந்த ஒரு இனக்குழு மக்களாக வாழும்போது இவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு பராமரிப்பு கொடுப்பவர் ஒருத்தர், அவர் தான் அந்த தலைவராக இருக்கணும். அப்போ அவருக்கு உரிய ஒரு அடையாளமாக யார்கிட்ட நம்ம குறை நிறைகளை போய் சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தெரியணுமே. எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. அப்போது அதுக்கு ஒரு தடியை கையில் கொடுத்து உட்கார வச்சாங்களாம். அதுதான் தடியாட்சி. அதன் பிறகு பார்த்தோம்னா இன்றைக்கி அது செங்கோல் அப்படி சொல்கிறோம். ஆட்சியில் மக்களாட்சியில் ஜனநாயக ஆட்சிக்கு வந்த பிறகு கூட பார்த்தோம்னாக்கா செங்கோல் ஏந்துறதுன்ட்டு அந்த புதிய பதவி ஏற்கும் நாளில் செங்கோல் ஏந்துறதும்பாங்க. அந்த செம்மையான கோல், செம்மைனா நீதி வழுவாமல் மக்களுடைய நன்மையை கருதி அந்த ஆசனத்தில் உட்காண்டிருக்கிறவங்க ஆட்சி புரியணும். அது அந்த காலத்தில் அந்த தடியில் சோப்பு சாயந்தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்களாம். அதனால் சோப்பு கலர் தடவி இருந்தாங்களாம். அதனால் அது செங்கோல்னு இன்றைக்கி வரைக்கும் அது தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அது எதுக்காக இந்த செங்கோல் வச்சுருக்காங்கங்கிறது கூட இன்றைய மக்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு அது என்னன்னு தெரியல. மக்களை ஆட்சி புரியக்கூடிய நிலை தான் இன்றைக்கு மக்களாட்சின்னு சொல்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தோம்னா அது தடியாட்சி முடியாட்சியாக மாறும்போது மன்னராட்சி. இப்போ மன்னராட்சின்னு வரும்போது அவர்களுடைய வாரிசுகள் தொடர்ந்து அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் கொண்டு அவங்களுடைய ஜீனில் தொடர்ந்து அந்த ஆட்சி அமைப்பில் நிர்வகிக்கக்கூடிய திறன் உடையவங்களாக குழந்தையாக பிறந்ததுலேருந்தே அவங்கள வளர்த்து கொண்டு வருவாங்க. அந்த நாட்டு மக்கள் சுபிட்சமாக நல்ல முறையில் வளமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக. அதான் மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மன்னன் எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இப்படிலாம் இருக்கணுங்கிற முறையில் அந்த மன்னரை உருவாக்குறாங்க. இளவரசர்ன்ற ஒரு நிலையிலேருந்து அப்படி உருவாக்கும் போது தனக்காக வாழ மாட்டாங்க. அந்த நாட்டு மக்களுடைய சுக துக்கங்களை தன்னுடைய சுகதுக்கமாக எடுத்துக்கொண்டு அவருடைய வாழ்வாதாரத்தை பூரா இவர்களே எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ஆனால் பிற்காலத்தில் வர அந்த நோக்கம் மறந்து போயிடுது. எந்த ஆட்சி முறைங்கிறது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுங்கிறது நாளாக மறந்து போயிடுது. இப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ எத்தனையோ ஆட்சி முறைகள் வந்துருச்சு. அதில் ஜனநாயக ஆட்சி அப்படிங்கும்போது மக்களுக்காக, மக்களுடைய நல்வாழ்க்கைக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி அமைப்பில் உட்காரணும். எங்களுக்கு இவங்க நல்லது செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக வேட்பாளர்களாக நிற்கிறவங்களில் யார் இருக்காங்களோ அவங்களில் பொது சேவையில் ஈடுபடக்கூடியவங்க எங்கள் பகுதியில் இருக்கிறாங்க, நம்ம எப்போ வேணாலும் அவங்கள போய் பார்த்து அணுகி நம்மளுடைய குறை நிறைகளை சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடியவங்களை அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்படின்னாக்கா அதன் பிறகு அவங்கக்கிட்ட போய் எங்களுக்கு என்னென்ன வசதிகள் வேணும், என்னென்ன மாதிரி இருக்குது, எங்களுக்கு என்னென்ன குறை இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணுங்கள் அப்படின்னு மக்கள் போய் அந்த ஆட்சி பீடத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறதுக்குரிய வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு தான் அரசாங்கங்கள் ஆட்சி முறைகள் இப்படி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாமே இப்போ மறந்து போய் இது ஒரு போதை. இந்த போதம் அப்படிங்கிறதே மயக்க நிலை தான். எதுக்காக அந்த ஆட்சி அமைப்பில் நம்மளை உட்கார வச்சாங்க, அந்த அதிகார பீடத்தில் உட்கார வச்சுருக்காங்கங்கிறத அவர்களும் மறந்துட்டாங்க. இந்த ஓட்டு போட்டாங்களே அவங்களும் மறந்துட்டாங்க. இன்றைய சமுதாயத்தில் அந்த மாதிரி நிலையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் அவர்களும் மனிதர்கள் தான். இப்போ சகோதரருங்கிறார் மகரிஷி, சக உதரன்றார். இது பார்த்தீங்கன்னா சிகாகோ மகாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் முதல்ல இப்படி பஞ்ச பராரியா ஒரு துறவியா, ஆன்மீக துறவி, இளம் துறவி, வீரத்துறவி போய் பேசுகிறதுக்கு போகிறார். அதுக்கு எத்தனை பாடுபட்டாருங்கிறது வரலாறுகள் படித்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கு திறமை உள்ளவங்க, உண்மை நேர்மையில் இருக்கிறவங்களுக்கு அதுக்குரிய இடம் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அது காரணம் சமுதாய வினை தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த வகையில் அவர் எவ்வளவோ சிரமப்பட்டு இந்திய நாட்டினுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் உலக மக்களுக்கு எடுத்து உரைக்கணும். அடிமையாக இருக்காங்களே மக்கள், மனிதனை அடிமையாக்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கமே, இதையெல்லாம் உணர வைக்கணும், இந்த நாட்டினுடைய பெருமையை மற்றவங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த துறவிகள் மகாநாடு அங்கே நடத்துகிறாங்க சிகாகோவில். அங்கே அவர் முதல்ல போகிறாரு. அவருக்கு கஷ்டமாக இருக்குது, எந்தவித வசதிகளும் இல்லை, சாப்பாடு கூட இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் மேடை ஏறார். இவருக்கு முன்னாடி நிறையா பேர் பேசுகிறாங்க. இவரோட முறை வரும்போது இவர் கைகாலெல்லாம் நடுங்குது. இந்த கைகால் நடுக்கங்கிறதே நான் என்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் கைகால் நடுங்கும். இறைவன்கிட்ட தன்னை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னம்னா எந்த இடத்துலையும் நடுக்கம் வராது. நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே இறைவனுக்கு போய் சேரட்டும், அதான் சரணாகதிம்பாங்க. அதுபோல் அங்கே குருநாதருக்கு சரணாகதி ஆக்கிறார் தன்னை, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு. அவரை நினைக்கிறார், இப்போ நம்ம கூட தவத்தில் அன்னை தந்தை குருவை வணங்கிட்டு தான் தவம் ஆரம்பிக்கிறோம். எந்த இடத்துல, ஏன்னா குரு வழி காட்டினவர், வழி நடத்துகிறவர். குரு இல்லாத சிற்சிய பலிதமாகாதுன்னு அதுக்காகத்தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் அவருடைய குருவாகிய ராமகிருஷ்ண பரமஹம்சரை மனசில் நினச்சிட்டு அவரை வணங்கிட்டு பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பித்தார், இவ்வளவு நேரம் பேசினவங்களெலாம் சீமான்களே சீமாட்டிகளே அப்படி தான் பேசினாங்க. ஆனால் இவர் மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிக்கும்போது சகோதரர்களே சகோதரிகளே, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்னார். அவர் சொன்ன உடனே எல்லாரும் கைதட்டினாங்க. இதுவரைக்கும் சீமான்களே சீமாட்டிகளே சொன்னவங்களுக்கு கைதட்டலை. இதில் என்ன ஒரு ஆச்சரியம், சகோதரர்களே சகோதரிகளாக உண்மையை உணர்ந்து எல்லோரும் சகோதரர்கள், எல்லோருடைய நலமும் வேண்டப்படுது அப்படிங்கிற ஒரு மனநிலையில், உணர்வுபூர்வமான நிலையில், இறைநிலை இணைப்பிலிருந்து அந்த சக உதரர்களே அப்படின்னு சொன்ன உடனே அதுதான் உயிர்கலப்பு. அந்த உயிர்கலப்புங்கிறதான் ஒத்த அலை இயக்கமாக இருக்கிறதெல்லாம் உயிர்கலப்பாயிரும். அதனால தான் கிளாப்ஸ் ஹெட்ஸ் ஒன்ஸ் மோர்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த நிகழ்வு பேசப்படுது. ஏன்னா ஒரு மனிதராக இல்லாமல் இறைநிலையில் தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டு அதன் பிறகு அவர்களோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த இறை உணர்வு நிலையாகிய அன்பு கருணையாக வெளிப்படுது. அதுதான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஈர்ப்பு ஆற்றல்னு சொல்லக்கூடியது. இப்போ அந்த வகையில் நாம் எல்லோரும் சகோதரர்கள்ங்கிறத எப்படி சுவாமி விவேகானந்தர் உணர்ந்து சொன்னாரோ அதுபோல் நாமளும் சொல்லணும். அதுக்கான செயல் திட்டத்தை தான் இறைநிலையே நானுமாக ஆகியிருக்கிறது. அந்த உணர்வு நிலைக்கு தவத்தின் மூலமாக கொண்டு வரார் மகரிஷி. உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்தும் முடித்தும் வைக்கின்றது. எல்லாம் மேடையில் ஏறிக்கிட்டு என்னென்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனால் உண்மையில் சகோதரர்களே சகோதரிகளேங்கிறதுக்கு மகரிஷி கொடுக்குற விளக்கம் தான் விஞ்ஞானபூர்வமான விளக்கம். நான் எங்கேருந்து வந்தேன், எங்கள் அம்மா அப்பாட்டேருந்து. எங்கள் அம்மா அப்பா எங்கேருந்து வந்தாங்க, அவங்க அம்மா அப்பா, அப்படியே கழிச்சிட்டே போனால் முதல் மனித உயிர் நம்ம எல்லாருக்கும் பாட்டி அவங்க தான். ஆனால் நம்ம மறந்துட்டோமே, ஜாதியால், இனத்தால், மதத்தால், படிப்பால், பதவியால்னு எதையோ போட்டு வட்டங்களும் சட்டங்களுமாக நாமளாக போட்டுக்கொண்டு ஒருத்தருக்கு விலகி நிற்கிறோம். உயர்வு தாழ்வு மனப்பான்மையில் பார்க்குறோம். ஆனால் எல்லாருக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய அந்த பிரம்மந்தான் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலைக்கு போகணும். அப்போது இந்த பூமியில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் நம்முடைய சக உதரர்கள் தான், ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள் தான். நாம் வாழப்போகிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். இந்த கொஞ்ச நாட்களில் நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கணும். அப்போ அந்த ஆட்சி அமைப்பு என்ற ஒரு போதை நிலையிலேருந்து மனிதன் வெளிவரணும்னா ஆன்மீக ஆட்சி நடக்கணும். அந்த ஆன்மீக ஆட்சியை ஒரு முறை
மகரிஷியே சொன்ன விஷயம் இது. இன்னும் அன்பர்களும் சொன்னாங்க, தமிழ்நாடு அரசு இயங்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல சேப்பாக்கத்தில் அங்கே தான் காஃபி பாருக்கு மேலே நம்முடைய மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை எழுதி வைப்பாங்க. போர்டில் கரும்பலகை கீழே வச்சுருப்பாங்க. அன்றைய தலைப்பாக வாழத் தெரியாதோர் வாழ்நாட்டில் ஆழத் தெரியாதோரின் ஆட்சியே நடக்கும்னு எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த முதல்வர் காரில் வந்தாங்க, அந்த போர்டை பார்த்தாங்க. எவனையா எழுதுனவன், கூட்டிகிட்டு வா அவனை. அப்புறம் உடனே அது இவங்க மனவளக்கலை மன்றம் உடனடியாக அதை காலி பண்ணுங்க, இங்கே இருக்கவே விடாதுன்ட்டாங்களாம். அதுக்கப்புறமா அன்பர்கள்லாம் போய், இல்லைங்க இது மகரிஷியினுடைய ஒரு கான்செப்ட், உங்களைன்னு சொல்லலைங்க, வாழ தெரியாதவங்க யார் இருந்தாங்கன்னாலும் அவங்க சரியானபடி ஓட்டு போட மாட்டாங்க, சரியான ஆளை தேர்ந்தெடுக்க மாட்டாங்கங்கிறத தெரிவிக்கிறதுக்காக அவர் எழுதின கவிங்க, உங்களையெல்லாம் சொல்லலைங்க, நீங்களாம் நல்லாட்சிங்க அப்படின்லாம் சொல்லி சமாதானப்படுத்திட்டு வந்தாங்களாம். அதுபோல் வாழ தெரியாதவர்கள் மனிதர்கள் அப்போ தங்களுக்கு உரிய ஆட்சி அமைப்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறது கூட தெரியாத மக்கள் வாழ்கிற காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம். அதனால் அந்த வாக்கு பதிவு ஓட்டுரிமை அப்படிங்கிறத கூட இன்றைக்கி பிஸ்னஸ் ஆக்கிட்டு காசு கொடுத்து ஓட்டு வாங்கிறது, பொருள்களை கொடுத்து ஓட்டு வாங்கிறது, லஞ்ச லாவண்யங்க, இதுதான் பெருகி போயிருக்கு. அதனால தான் மகரிஷி சொல்கிறாங்க, வாழத் தெரியாதோர் வாழ்நாட்டில் ஆழத் தெரியாதோரின் ஆட்சியே நடக்கும். அப்போது நம்ம வாழ்க்கைனா என்னன்னு விளங்கி கொண்டு வாழணும். பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் இனிமையாக வாழ்கிறதுக்கு அற்புதமாக இரையாற்றல் அத்தனை விஷயங்களையும் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூமியில் வச்சுருக்கு. இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணும். அப்படின்னா மனித நேயம்ங்கிறது வேணும், அது ஆன்ம நேயமாகவும் விரிவடையணும். மனிதனை மனிதன் மதிக்கக்கூடிய மதிப்புணர்வுங்கிறது வெளிப்படுத்தணும். அதற்கெல்லாம் அந்த ஆன்மீகம்தான் உதவியாக இருக்க முடியும். அந்த ஆன்மீகங்கிறது ஆன்மா இக வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தால் இனிமையாக இருக்க முடியுமோ அதைத்தான் ஆன்மீக வாழ்வுன்னு சொல்கிறோம். அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகைன்னு சொல்லி இந்த 6 இணைந்த ஒரு வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. அப்படி வாழக்கூடியவர்கள் மக்களை ஆட்சி செய்யும்போது மக்களுக்கு குறைகளே இருக்காது, நிறைவாக வாழ முடியும். அப்படிங்கிறதுனால நாம் மாதிரி ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்களெல்லாம் ஆட்சி முறைகள்லேயும் பங்கெடுத்து கொள்ளணும். ஆனால் அதுக்குரிய காலம் தானாக இயற்கையை அமைத்து கொடுக்கணும். அப்போ தான் தானும் வாழலாம், மற்றவர்களையும் வாழ வைக்கலாம் என்ற கொள்கையை எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்க முடியும் என்பதை இன்றைய சிந்தனையில் மகரிஷி நமக்கு தெரிவிக்கிறார். மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம்.